சங்கீதா அவர்கள் மேலே தப்பா, விஜய் அவர்கள் மீது தப்பா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ தமிழிசை சௌந்தரராஜன் கூட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சங்கீதாவுக்கு உதவி செய்யுங்க பாவம் அப்படின்னு இருக்காங்க. சங்கீதாவை பற்றி நான் அது ஒரு தனிப்பட்டவர்களின் வாழ்க்கை, அதனால் நான் அதில் பெரிதாக தலையிட்டு பேச விரும்பலை. ஆனாலும் நாளைய தினம் மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆக சங்கீதா போன்றவர்களுக்கு கூட நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது தான். அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். இது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பெண்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நாம் எல்லோரின் கவலையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அமீர் அப்படிங்கிற டைரக்டர் கூட விஜய் ஹிட்லராக மாறிட்டார், மனைவியையும் குழந்தைகளையும் விரட்டி விட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒன்று என்ன பார்க்கணும்னா, அவங்க பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனக்கு விவாகரத்து தேவை, என் கணவர் விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறார் அப்படின்னு சங்கீதா சொல்கிறாங்க. அப்படின்னா விஜய் விவாகரத்து கொடுக்க தயாராக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் மனைவியோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து வாழ விரும்புகிறாருன்னு தான் அர்த்தம். இப்போ சினிமா நடிகையை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, மனைவிக்கு 100 கோடியோ 200 கோடியோ கொடுத்து விவாகரத்தை வாங்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. ஆனால் விவாகரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் மனைவி பிரிவதை விரும்பவில்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த பெண்ணு தானே எனக்கு விவாகரத்து வேணுங்கிறாங்க. இப்போ கூட அவங்க சொல்கிறது எனக்கு 300 கோடி எனக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லலாம்னா, நேற்று அந்த குறிப்பிட்ட ஒரு சினிமா நடிகையுடன் அவர் பொது வெளியில் கலந்துக்கிட்டது தவறு. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பிரச்சனையில் அவர் விவாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா இப்போ மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதாகத்தான் அர்த்தம். அதனால் எடுத்த உடனே நம்ம குற்றச்சாட்டை இவர் மேலே சொல்லிடக்கூடாது. அது சமரச நீதி மையத்தில் போனால் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தீர்வாகிடும்.